ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தினன் ரெசிபீஸ். இப்போ வெந்தயக்கீரை சாதம் செய்ய வெங்காயம், தக்காளி, வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். அரிசி ஊற போட்டிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சுக்கிறோம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளித்து அது நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது நான் 200 கிராம் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. எப்படி நம்ம தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுமோ அது மாதிரி இதுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து 2 கைப்பிடி வெந்தயக்கீரை நான் யூஸ் பண்ணுறேன். 200 கிராம் அரிசிக்கு 2 கைப்பிடி வெந்தயக்கீரை கரெக்டாக இருக்கும். போட்டு இந்த வெந்தயக்கீரை இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா சுருள நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா தான் கசப்பு தெரியாமல் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். வெந்தயக்கீரையை இன்னும் நல்லா சுருள வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு அதிகமாயிரும். ஸோ அதனால் பார்த்தா அளவாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஜீரகம் தாளிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல நான் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணல. நீங்கள் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரைக்கு ஜீரகம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸு 3 தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வேகணும். நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா சுருள வதங்கி வரணும். இப்போ நான் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா குழைய வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் 200 கிராம் அரிசிங்கிறது இதில் 1 டம்ளர் வந்துச்சு. ஸோ அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல நெய் கிச்சடி பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வரும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திங்க அப்படின்னா நறுக்கரிசி உழுகாது அப்படிம்பாங்க. நல்லா வெந்து வரும்பாங்க. அதனால் நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அரிசியை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா அரிசியை சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. ஸோ நான் உப்பெல்லாம் சேர்த்து இதை இப்போ இந்த குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் இந்த குக்கரை நான் மூடி போட்டு 4 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெந்தயக்கீரை சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வெந்தயக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு தான் பேக் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு இது கூட நான் சைடு பொரியலுக்கு பாலக்கீரையும் முட்டை பொரியலும் நான் வச்சுருக்கேன். இப்போ பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது நீங்கள் தக்காளி சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த டேஸ்ட்லேயும் வராமல் இது ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப இந்த இதை செஞ்சு பார்ப்பீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.